ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்லோட்ரா விளாக்ஸ். இன்னைக்கு என்னடா ஏதோ பெரிய புது செட்டப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து இது என்னது அப்படின்னா எங்கள் வீடு தான். இன்றைக்கி ட்ராவல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கேயும் போக போகிறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஃபோனை வந்து இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோங்க. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபோன் வாங்கியிருக்கேன்னா iQOO Neo 10 அப்படின்னு ஃபோன் வாங்கினேன். ஸோ இது வந்து அமேசானில் இந்த இப்போ இருக்கிற இந்த ஆஃபர் போச்சு பார்த்தீங்களா, ஸோ அதில் வாங்கினேங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் வாங்கினதுக்கான பில் வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமேசானோட பேக்கிங்கில் அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வெளியில் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு கூலிங்கான கிளைமேட்டாக இருக்குது. ஸோ நல்லாவும் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இப்போ இந்த அமேசான் இந்த பேக்கை வந்து நாம் இப்போ வந்து உடச்சி நம்ம எடுக்க போகிறோம். ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோன் வந்து டிஸ்பிளே போய்கிட்டே இருந்துச்சுங்க. நானும் ரொம்ப நாளாக வந்து டிஸ்பிளேலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி சரி இந்த ஃபோனை எப்படியா ஒப்பேற்றிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் முடியல. எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கையில் நமக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக கஷ்டமாகவே இருந்துச்சு. சரி ஓகே, கொஞ்சம் வந்து அமௌண்ட்லாம் சேர்த்துட்டு ஒரு புது ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு தோணிகிட்டு இருந்துச்சு. அப்படியே வாங்கினது தாங்க இந்த புது ஃபோனு. திடீர்னு சும்மா பார்த்தப்ப சரி நல்லாவும் இருந்துச்சு, நமக்கும் vlog எடுக்கிற மாதிரியும் சூப்பராகவும் இருந்துச்சு. அதனால் அப்படியே வாங்கியாச்சு. ஸோ நாம் அப்படியே இந்த ஃபோனை வாங்கினதுமே இங்கே பார்த்தீங்கன்னா iQOO Neo 10 அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து இங்கே ஃபோனு, எஜெக்டபிள் டூலு, ஒரு வாரண்டி கார்டு, அப்புறம் ஒரு கைடு, ஒரு ஃபோன் கேஸு, சார்ஜரு, USB கேபிள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹைட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நான் ஃபோனில் அமேசானில் பார்த்தப்ப. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37,000 கிட்ட போட்டுருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி ஓப்பன் பண்ணதுமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் அதில் பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சு ஃபோனில். இப்போ ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம குவாலிட்டியாக சூப்பராக இருக்குதுங்க. அது வந்து பார்க்குறதுக்கே நல்லா பின்னால் பார்த்தீங்கன்னா iQOO Neo இதெல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கேமராவுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 கேமரா இதோட சூப்பராக இருக்குது. எனக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குன்னா இவ்வளோ பெரிய கேமரா இதாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டே இருக்குது எனக்கு கொஞ்சம். அண்டு ஃபோன் வந்துருச்சு. தென் அதுக்கடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா இந்த IMEI நம்பர் இதோட ஸ்க்ராட்ச் கார்டு இதுவும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து அப்படியே உள்ளே போனோம்னா வாரண்டி கார்டோட இன்ஃபர்மேஷன் இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்டு குவிக் ஸ்டார்ட்டாக நம்ம ஒரு கைடு யூஸ் பண்ணுற மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க இந்த கேஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வாங்கிட்டு சார்ஜர் பார்த்தீங்கன்னா பெரிய சார்ஜராக முக்காத்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக நல்லா கொடுத்துருக்காங்க. 120 வோல்ட் வந்து
இது பண்ணலாம், வாட்ஸ் இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் போல். ஸோ அதோட இதுவுமே இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. அண்டு விவோவோட ஃபாஸ்ட் ஃப்ளாஷ் சார்ஜர் அதுலேயுமே இது கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து அப்படியே வந்து பார்த்தோம்னா அந்த சிம் எஜெக்டர் பின் அதுவும் இருக்குதுங்க. ஸோ மொத்தமாக இந்த ஃபோன் வந்து அன்பாக்சிங் வந்து இவ்வளோதாங்க மோஸ்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் அந்த ஃபோனில் தான் இனிமேல் எல்லா வீடியோஸுமே, வ்ளாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் தான் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம புதுசாக இப்போ வந்து வாங்கியாச்சு. அண்டு இந்த ஃபோனை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா IQ 4G பவர்ட் பை ஆண்ட்ராய்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனு சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா IQ 5G இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போகலாம். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இந்தியாவில் தான் இருக்கோம். அண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு டிக் மார்க்கும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ ஒரு வழியாக நம்ம மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு போயாச்சுங்க. அண்ட் அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் லாக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய பழைய ஃபோன்லேருந்து டேட்டாஸ்லாம் எடுக்க சொல்லுது. லொக்கேஷன் இதெல்லாமே எடுத்துக்குவான்னு கேட்குது. ஸோ நானும் எல்லாமே அக்செப்ட் கொடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு எல்லாமே. அண்டு பேக்கப்பும் கேட்குது, எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் கூகுள் மட்டும் எனக்கு இப்போதைக்கு இருந்தால் போதுங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம ஃபோனும் வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐக்யூவோட அக்கௌண்ட்டில் கேட்குது, நம்ம ஸ்கிப் கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு. அண்ட் அதே மாதிரி இது மெயினானதுங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஃபஸ்ட் இதிலே வச்சுக்கிறேன். இந்த நேவிகேஷனோட தான் எனக்கு வேணும். கெஸ்ஸர் வந்து அவ்வளோவா நமக்கு வந்து செட் ஆகாது. ஸோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உள்ளே போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஆப்ஸு இதெல்லாமே வந்திருக்கு. ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃபோனில் வந்து IQ Neo 10 வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளோட ஃபோன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 GB ரேமும் அண்டு அதுக்கடுத்து 256 GBலேயும் வந்து ஃபோன் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து இதை விட ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வட்டம் அதிகமாக தான் வாங்கியிருக்கோங்க. ஸோ நம்ம நிறையா வ்ளாக்ஸ் பண்ணணும், அதுக்காகவே நான் மெயின் மோட்டிவ் எடுத்து இந்த ஃபோன் வாங்கியிருக்கேன். இங்கே கேமரா வீடியோவோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குதுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 180 பிக்சலுக்கே 60 ஃபிலிம் பர் செகண்டில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 4K வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா செம்ம பிக்சலாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். ஸோ இதோட இது குவாலிட்டி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதா. ஸோ இதுக்காகவே, இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்காகவே தாங்க நான் இந்த கேமரா ஃபோன் வாங்கினேன். ஸோ இப்போ நான் எடுக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபோனு. ஸோ அதனால் வந்து வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இதோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க எனக்கு பார்க்குறதுக்கு இது. ஸோ இதிலே இனிமேல் நம்ம வந்து வீடியோலாம் எடுக்கிறோங்க, மாஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு வழியாக இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணி கான்டாக்ட்ஸ்லாம் ஏற்றிட்டு அப்படியே இனிமேல்
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஃபோனில் vlogsலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இன்னும் நிறையா vlogs வந்துக்கிட்டே இருக்குங்க இனிமேல் வந்து. ஏன்னா இப்போ தான் நம்மளும் கொஞ்சம் கரியர்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம். ஸோ இனிமேல் வந்து vlogs வந்து அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ரீல்ஸாகவும் வந்துக்கிட்டு இருக்கும். அண்ட் தியேட்டர் சீரீஸும் போட்டுக்கிட்டே இருப்போங்க. ஸோ ஓகே கைஸ், பை பை, டாட்டா, see you, குட் நைட்.